வாசிக்கலாம் வாங்க. யோசுவா ஆகமம் அதிகாரம் 17. யோசேப்பின் முதல் மகனான மனாசேயின் குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயின் முதல் மகனும் கிளையாதின் தந்தையுமான மாக்கியர் போர் வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாதும் பாசானும் அளிக்கப்பட்டன. மனாசேயின் ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலக்கு, அசிரியேல், செக்கேம், ஏபேர், செமிதா ஆகியோரின் புதல்வர்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் ஆண் மக்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ஆவர். மனாசேயின் மகனான மாக்கியருக்கு பிறந்த கிளையாதின் மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலோபுகாதுக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தனர். அவனுடைய பெண் மக்களின் பெயர்கள் மக்லா, நோவா, ஒகுலா, மில்கா, திரட்சா. அவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றனர். ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களின் நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாது பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் விழுந்தன. ஏனெனில் மனாசேயின் புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயின் ஏனைய புதல்வருக்கு கிடைத்தது. மனாசேயின் எல்லை ஆசேரிலிருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மதாத்து வரை செல்கின்றது. அவ்வெல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேக்கு சொந்தமாயிற்று. மனாசேயின் எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராயிமின் மக்களுக்கு சொந்தமானது. இவ்வெல்லை கானா நதியை நோக்கி இறங்குகின்றது. நதிக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராயிமுக்கு சொந்தமானவை. இவை மனாசேயின் நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயின் எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராயிமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அதன் எல்லையாக இருந்தது. அவை வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார் ஆசேர் எல்லைகளுக்குள் பெத்சானும் அதன் ஊர்களும், இப்லேயாமும் அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏன்தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவின் குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டன. மனாசேயின் மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே உறுதியுடன் தங்கிவிட்டனர். இஸ்ரேலரின் புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அடிமை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர். ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளார் என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர், ரபாயிம் ஆகியோரின் காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பின் மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளியில் இருக்கும் பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளியிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றன என்றனர். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராயிமிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள். உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை, மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். ஏனெனில்
கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும் அவர்கள் வலிமையுள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். யோசுவா ஆகமம் அதிகாரம் 18. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதும் சீலோவில் ஒன்று கூடியது. அங்கு சந்திப்பு கூடாரத்தை அமைத்தனர். ஏற்கனவே அவர்கள் நிலத்தை கைப்பற்றியிருந்தனர். இஸ்ரேல் மக்களில் 7 குலங்களுக்கு அவர்களுடைய உரிமை சொத்து பிரித்து தரப்படவில்லை. இஸ்ரேல் மக்களிடம் யோசுவா, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டை பெற்றுக்கொள்ளாமல் எவ்வளவு காலம் சோம்பேறிகளாக இருப்பீர்கள்? குலத்திற்கு 3 பேரை தேர்ந்தெடுங்கள். அவர்களை நான் அனுப்ப அவர்கள் புறப்பட்டு நாடெங்கும் சுற்றிச் சென்று அவரவர் உரிமை சொத்து என்னதென்று வரைந்து என்னிடம் கொண்டு வருவார்கள். அவர்கள் நாட்டை 7 பிரிவுகளாக பிரிப்பர். யூதா தெற்கில் தங்கள் எல்லையில் தங்கியிருப்பர். யோசேப்பின் வீட்டார் வடக்கில் அதன் எல்லையில் தொடர்ந்து தங்கியிருப்பர். நீங்கள் நிலத்தை 7 பிரிவுகளாக வரைந்து என்னிடம் கொண்டு வருவீர்கள். நான் இங்கு உங்களுக்கு கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் திருவுளச் சீட்டு போடுவேன். லேவியர்க்கு உங்கள் நடுவில் பங்கு இல்லை. ஏனெனில் ஆண்டவருக்கு குருத்துவ பணி புரிவதே அவர்கள் உரிமை சொத்து என்றார். ஆண்டவரின் ஊழியர் மோசே அவர்களுக்கு கொடுத்தபடி காத்து, ரூபன், மனாசேயின் அரைக்குலம் ஆகியோர் தங்களுடைய உரிமை சொத்தினை யோர்தானுக்கு அப்பால் கிழக்கில் பெற்றனர். அவ்வாறே அம்மனிதர் புறப்பட்டுச் சென்றனர். நிலத்தை வரையுமாறு செல்பவர்களுக்கு யோசுவா கட்டளையிட்டு கூறியது, சென்று நிலத்தை சுற்றி பார்த்து வரைந்து கொண்டு வாருங்கள். நான் உங்களுக்கு ஆண்டவர் முன்னிலையில் சீலோவில் திருவுளச் சீட்டு போடுவேன். அம்மனிதர் சென்று நிலத்தை சுற்றி பார்த்தனர். நகர்களின் பட்டியலை 7 தொகுதிகளாக புத்தகத்தில் எழுதினர். சீலோவில் பாளையம் இறங்கியிருந்த யோசுவாவிடம் திரும்பி வந்தனர். யோசுவா சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் அவர்களுக்கு திருவுளச் சீட்டு போட்டார். அங்கே யோசுவா இஸ்ராயேல் மக்களுக்கு அவர்களுடைய பிரிவுகளின்படி நிலத்தை பங்கிட்டார். முதல் சீட்டு பென்யமீன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது. அவர்களது எல்லை யூதா மக்களுக்கும் யோசேப்பின் மக்களுக்கும் இடையில் விழுந்தது. அவர்களது எல்லை வடபகுதியில் யோர்தானிலிருந்து தொடங்கி பின்னர் எரிகோவில் வட சரிவில் ஏறி பின்பு மேற்கில் மலைப்பக்கம் சென்று பெத்சாவேன் பாலை நிலத்தில் முடிவடைகிறது. மீண்டும் அவ்வெல்லை அங்கிருந்து தெற்கு பக்கமாக பெத்தேல் என்னும் லூசின் சரிவை நோக்கிச் சென்று அதனை கடக்கிறது. பின்னர் அவ்வெல்லை கீழ் பெத்கோரோனுக்கு தெற்கே மலை மீது உள்ள அத்தராத்து அதாரை நோக்கிச் செல்கிறது. பின்பு அவ்வெல்லை மேற்கு முகமாக திரும்பி அங்குள்ள மலைக்கு தெற்காக பெத்கோரோனுக்கு எதிராக யூதா மக்களுக்குரிய கிரியத்து எயாரிம் எனப்படும் கிரியத்து பாகாலில் முடிவடைகிறது. இதுவே மேற்கு எல்லை. அதன் தென் எல்லை கிரியத்து எயாரிமின் எல்லைப்புறத்தில் தொடங்கி மேற்காகச் சென்று பிறகு நெப்தோவாகு நீர்நிலைகள் வரை போகிறது. மேலும் அவ்வெல்லை ரபாயிம் பள்ளத்தாக்கின் வடகோடியில் உள்ள இன்னோம் மகனின் பள்ளத்தாக்கை நோக்கி நிற்கும் மலை வரை செல்கிறது. பின்னர் அது எபூசியரின் மலைச்சரிவிற்கு தெற்கேயுள்ள இன்னோம் பள்ளத்தாக்கை நோக்கி ஏன்ரோகேல் பக்கமாக இறங்குகிறது. பிறகு அது வடபக்கம் திரும்பி அதும்மிம் மேட்டுக்கு எதிரில் உள்ள கெலீலோத்து பக்கம் திரும்பி ரூபனின் மகன் போகனின் கல் பக்கம் செல்கிறது. பிறகு அது வடக்கே மலைச்சரிவில் அராபாவின் எதிராகச் சென்று அராபாவில் இறங்குகிறது. பிறகு அது பெத்தோகிலாவின் வடசரிவை கடந்து உப்புக்கடலின் வடக்கு வளைவில் யோர்தானின் தென் பகுதியில் முடிவடைகிறது. இதுவே தென் எல்லை. கிழக்கே யோர்தான் நதி எல்லையாக அமைந்துள்ளது.
இது பென்யமீன் மக்களின் குடும்பங்களுக்கு கிடைத்த சுற்றிலும் எல்லையிடப்பட்ட உரிமை சொத்து. பென்யமீன் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி உடமையான நகர்கள் எரிகோ, பெத்தோகிலாம், ஏமகசீசு, பெத்தராபா, செமாரயிம், பெத்தேல், அவ்விம், பாரா, ஒபிரா, கெபரம்மோனி, ஒப்னி, கேபா ஆகிய 12 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. கிபயோன், ராமா, பேரோத்து, மிஸ்பே, கெப்பிரா, மோசா, ரக்கேம், எரிபயேல், தராலா, சேலா, எலேபு, எருசலேம் என்னும் எபூசி, கிபயத்து, கிரியத்து ஆகிய 14 நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க. இது பென்யமீன் மக்களுக்கு அவர்களின் குடும்பங்களின்படி கிடைத்த உடைமை.